வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சத்யா. சொல்லுங்க. 2025ஓட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஓவராலா இந்த வருஷம் நம்ம மார்க்கெட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. அப்ஸை விட டவுன்ஸ் நிறைய இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2025 ஓவராலா இந்த பங்குச்சந்தைக்கு எப்படி இருந்திருக்கு சார்? அதாவது கேலண்டர் இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜனவரி 1லேருந்து இன்னைக்கு வரைக்கும் டிசம்பர் 29 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பாசிட்டிவ் ஃபார் லார்ஜ் கேப் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இன் ஜென்ரல். லார்ஜ் கேப்ஸ் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னு குறிப்பிடுறது வந்து லார்ஜ் கேப்ஸை தான் குறிப்பிடுறோம். ஸோ இந்த ஜனவரி 1ஆம் தேதி ஒருத்தர் போட்டிருந்தாருன்னா ₹1,00,000 போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ₹1,10,10,000 ₹1,11,000 இருக்கும். ஆனால் நிறைய பேர் ஜனவரி 1 போட்டுட்டு இன்னைக்கு பார்க்க முடியறது இல்லை. ஏன்னா பல பேரும் வந்து பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் பல கோடி மக்கள் வந்து போடுறது வந்து கிராஜுவலாக மாதம் போடுறாங்க. எஸ்ஐபியில் போடுறாங்க. 2024 கொஞ்சம் போட்டிருப்பாங்க, 2025 கொஞ்சம் போடுறாங்க, 23ல் இனிமேலும் போடுவாங்க, முதலீடு செய்வாங்க. இது மாதிரி இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ அல்தோ மார்க்கெட் வந்து ஒரு 10-11% அப்பா இருந்தால் கூட நம்ம மார்க்கெட்னு சொல்றது நிஃப்டி 50 ஸ்டாக்ஸு, நிஃப்டி 50 இண்டெக்ஸு, சென்செக்ஸை சொல்கிறோம். நிறைய பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சமீபத்தில் பர்டிகுலராக மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடுகள் வந்து டவுனாக தான் இருக்கும். ஸ்லைட்லி நெகட்டிவ், ஸ்லைட்லி பாசிட்டிவ், அது மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் மார்க்கெட்லேயே இருந்தவங்களுக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டில் ஒரு IRR 12%, 15% அந்த ரேஞ்சில் வந்து அவங்களுக்கு தாராளமாக இருக்கும். லாங் டேர்மில் இருந்தவங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுத்தவங்களுக்கு அதை விடவும் அதிகமாகவே இருக்குது போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ், IRR ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த கேலண்டர் இயர் அப்படின்னு வந்து பார்க்கல, பர்டிகுலர்லி லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவ். பட் ஸ்மால் கேப் வந்து இந்த வருஷத்தில் வந்து 2025 நல்லாவே அடிபட்டுச்சு. மிட் கேப் சோஸோ கொஞ்சம் ரீசனபிளாக அடிபட்டுச்சு. பட் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் இண்டிசஸ் தான். அதை ரொம்ப நாளாக 2024 எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போலாம் அது பொய்த்து விட்டது. பட் 2025 வந்து மெய்த்து விட்டது. அது மார்க்கெட்ல லார்ஜ் கேப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பேசுறோம். ஆனா இந்த 2025ல தான் ஒரு வருஷம் ஃபுல்லா மார்க்கெட் வந்து அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணாம இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ மார்க்கெட்ல என்ன மாதிரியான முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு? ஏன் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண முடியல சார்? இல்லைக்கு ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஐட்டத்தை சொல்லலாம். ஒன்று வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவுட்ஃப்ளோ, நெட் செல்லர்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ அதனால அவுட்ஃப்ளோ ரூபி டாலர் வந்து 85, 84, 85லேருந்து 90க்கு வந்தது. ஸோ கரன்சி வீக்னஸ்ஸு, இந்தியன் கரன்சி வீக்னஸ்ஸு. ஹவவர் எஸ்ஐபி ஃப்ளோஸ் நல்லா இருந்தது. கண்டினியூஸாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து தே ஆர் ஃபண்டிங் த மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அது தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்ஸ் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் ஆஸ் எக்ஸ்பெக்டட் இன் த ப்ரீவியஸ் இயர். ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் அதிக வீக்னஸை பார்க்குறோம். ஹோப்ஃபுல்லி 2026ல் இட் மைட் டர்ன் அவுட் பெட்டர். பட் 2025 எடுத்துக்கையில் ஸ்மால் கேப் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ப்ளஸ் நம்ம ட்ரேடு வார் இந்த ஜனவரி 1 ஆரம்பிச்சிச்சு, ட்ரம்ப் வந்தார். ட்ரேடு வார் பெரிய அளவில் அது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக போய்கிட்டே இருந்துச்சு பல மாதங்களுக்கு. ஸ்டில் இட் இஸ் அன் ஆன்கோயிங் திங். இப்போ விசா பேரியரு, உள்நாட்டுக்கு H1B விசாவுக்கு இஷ்யூஸு, க்ரீன் கார்டு ஹோல்டருக்கு ப்ராப்ளம், இது மாதிரி அமெரிக்காவினுடைய டாமினேஷன் மார்க்கெட்டில் குழப்பம் வந்து நிறையவே வந்துச்சு. ஒரு வகைக்கு நல்லது. ஏன்னா லாங் டேர்மில் அமெரிக்கா இஸ் லூசிங் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ், வில் லூஸ் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் அட்லீஸ்ட் லாங் டேர்மில். தட்ஸ் வாட் இட் சீம்ஸ் டு பி. அண்ட் கோல்டு சில்வர் இட் அவுட் பெர்ஃபார்ம்டு இந்த 2025ல். ஈக்குட்டியை விடவும் நல்ல ரிட்டர்ன்ஸு நல்லா கொடுத்துருக்கு. கோல்டெல்லாம் 70% அந்த ரேஞ்சுக்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சில்வர் மோர் தேன் டபுள் ஆகிருக்கு. ஸோ ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான இயர். அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹவ் கான் டவுன் இந்தியன் மார்க்கெட், இந்தியன் எக்கானமிக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தான் ப்ராட் ஈவெண்ட்ஸ் இன் 2025 அப்படின்னு நம்ம சொல்லலாம். வார்ஸ், போர்கள் நிறைய முடிவுக்கு வந்தன. ஷார்ட் டேர்ம் போர்கள் நிறைய வந்துச்சு. ஃபியூ டேஸில் இந்தியா பாகிஸ்தான், ஈரான் இஸ்ரேலு, தென் உங்களுக்கு இஸ்ரேல் இன்னும் பல நாடுகளோட போர் தொடுத்துச்சு. ப்ளஸ் ரஷ்யா உக்ரைன், இட்ஸ் அன் ஆன்கோயிங் திங். ஸோ டுவோர்ட்ஸ் தி இயரில் ஆரம்பத்தில் இருந்ததை விட டுவோர்ட்ஸ் த எண்டு வந்து கொஞ்சம் இந்த போர்கள் வந்து கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகிருக்கு. இப்போ ரைட் நவ் ஆன்கோயிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உக்ரைன், ரஷ்யா தான். அதுக்கு சொல்யூஷன்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி சூனர் தென் லேட்டர் இட் வில் ஆல்சோ செட்டில் அப்படின்னு நம்புவோம்.
இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பத்தி நம்ம பேசும்போது இந்தியால 2 முக்கியமான பாசிட்டிவ் விஷயங்கள் நடந்தது. ஒண்ணு இன்கம் டாக்ஸ்க்கு வந்து அந்த ஸ்லாப் எல்லாம் கம்மி பண்ணது. அப்புறம் ஜிஎஸ்டிலயும் கரெக்ஷன்ஸ் கொண்டு வந்தது. இது 2மே மார்க்கெட்ட பெரிய அளவுல பூஸ்ட் பண்ணலையா சார்? இமீடியட்டா பண்ணியிருக்காது. ஏன்னா டவுன் டவுன் அரெஸ்ட் பண்ணுச்சு. தட் வே தட் மச் வி கேன் சே. இடையில அந்த ஒரு ஏப்ரல் அந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் டைங்கள் அந்த டயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி அதிகமாகவே இருந்துச்சு. அது மார்க்கெட் சென்டிமெண்ட்டை வந்து பெட்டர் ஆகிடுச்சு. ரொம்ப நெகட்டிவ்ல போனது வந்து பாசிட்டிவ் ஆச்சு மார்க்கெட்ஸு. அண்ட் ஜிஎஸ்டி இம்பேக்டும் இது வந்து நான் ஊடுருவி வர்றதுக்கு இட் வில் டேக் டைம். ஏன்னா இது 2 பாசிட்டிவ் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கல அப்படின்னா இன்னும் மார்க்கெட் டவுனாக போயிருக்கலாம். ஸோ இந்த 2 பாசிட்டிவ் நியூஸ் தான் மார்க்கெட்டை வந்து ஹோல்ட் அப் பண்ணுச்சு. ஸோ தட் வே இது 2மே வந்து நல்ல இம்பேக்டை கொடுத்தது மார்க்கெட்டுக்கு. பட் இதனுடைய முழுமையான இம்பேக்ட் நமக்கு தெரிகிறதுக்கு வந்து இட் வில் டேக் சம் மோர் டைம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இது 2 ஈவெண்ட் நடக்கலைன்னா இன்னுமே நெகட்டிவ் ஆயிருக்கும். அடுத்தது நம்ம செக்டர் வைஸா பேசணும் அப்படின்னா இந்த 2025ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ண செக்டர்ஸ் எதெல்லாம் டிசப்பாயிண்ட் பண்ண செக்டர்ஸா இருக்கு சார்? ஜெனரலாக பிஎஸ்சி பேங்க்ஸ் நல்லா பண்ணுச்சு. ஏன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நல்லா பண்ணுச்சு. உங்களுக்கு ஆட்டோ நல்லா இருந்துச்சு, ஆட்டோமொபைல்ஸ். மெயினாக இப்போ ஜிஎஸ்டி வரி குறைப்பு அது இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாலேயும் சம் ஆஃப் த ஸ்டாக்ஸ் ஹவ் டன் வெல். ஆஸ் அ செக்டர் இட் ஹஸ் டன் வெல். எலக்ட்ரிக் ஆகட்டும், எல்லாமே எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ், 3 வீலர்ஸ், 4 வீலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது. டிஃபென்ஸு ஹஸ் டன் ரீசனபிளி வெல். இன்ஃப்ராவும் கொஞ்சம் ரீசனபிளி வெல். இது எல்லாமே கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் வைப் உள்ள செக்டார்ஸ் 2025க்கு. அட் த சேம் டைம் நாட் ஸோ வெல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பர்டிகுலர்லி ட்ரேட் வார்னால அமெரிக்காவில் இந்தியாவிலேருந்து செய்யக்கூடிய ஏற்றுமதியில் குறையும், சாஃப்ட்வேர் ஏற்றுமதியில் குறையும், இஷ்யூஸ் உருவாகும். அப்படிங்கிறதுனால ஐடி, ஃபார்மாவும் டிடின் டூ வெல். தென் உள்நாட்டுக்குள்ள ரியல் எஸ்டேட்டு அந்த அளவுக்கு பெரிய ஒரு பிக்கப் வரவேற்பு ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்ல வரை ஆஸ் அ செக்டார். தென் ஈவன் ஜிஎஸ்டி எல்லாம் குறைச்சா கூட எஃப்எம்சிஜி, கன்சியூமர் அது தே ஆர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் அந்த செக்மெண்ட்டும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த செக்டர்ஸ் தட் அண்டர் பெர்ஃபார்ம்டு. அவுட் பெர்ஃபார்ம்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎஸ்சி பேங்க்ஸ், ஆட்டோமொபைல், இன்ஃப்ரா, டிஃபென்ஸு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மெட்டல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவுட் பெர்ஃபார்ம். பொதுவாகவே கோவிடுக்கு அப்புறம் மார்க்கெட்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இப்போ தான் ஒரு கரெக்ஷன்ஸ் எல்லாரும் ஃபேஸ் பண்றாங்க. ஸ்பெசிஃபிக்காக கோவிட் டைம்ல வந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ தான் கரெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். பட் இந்த ஷார்ட் டைம் ஃப்ரேம் இல்லாமல் கொஞ்சம் ப்ராடாக ஒரு 20 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்பேரிட்டிவ்லி இந்த 2025 கொஞ்சம் வர்ஸ்டான இயரா இருந்திருக்கா? ஏன்னா பெரிய லெவலில் மார்க்கெட்டில் ஒரு பிரேக் த்ரூ நடக்காததுனால. லைக் மார்க்கெட் அப்படிங்கிறதே வந்து ஏற்றம் இருக்கும், இறக்கமும் இருக்கும். 2 கலந்தது தான் மார்க்கெட்டு. எவ்ரி நவ் அண்ட் தென் மார்க்கெட் கரெக்ட்ஸ். எவ்ரி நவ் அண்ட் தென் மார்க்கெட் வந்து அப்போர்ட் மொமெண்டத்தை நோக்கி ரொம்ப வேகமாக ஓடும். ஸோ அன்யூஷுவலாக நமக்கு கோவிடுக்கு அப்புறம் கண்டினியூஸாக அப்பா இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்றைக்கோ ஒரு நாள் டவுன் டவுன் வரும், எல்லாரும் பயந்துக்கிட்டே இருந்தாங்க. அட்லீஸ்ட் டவுன் டவுன் இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டிஷ் ஆகாவது விஆர்டிஆர் பெரிய நஷ்டங்கள் அடையவில்லை மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அது வரைக்கும் நம்ம பல பேரும் சந்தோஷப்பட்டு போனோம். லாஸ்ட் 20-25 இயர்ஸில் இதை விட ஒஸ்டான இயர்லாம் இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கையில் வந்து இது வந்து நான் ஐ ஒன்ட் சே அஸ் ஒஸ்ட் அப்படின்னு. ஏன்னா லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் வந்து ஒரு 10-11% கொடுத்துருக்கு. அட்லீஸ்ட் மக்கள் வந்து நிறைய பணத்தை இழக்கவில்லை. அதுவுமே ஒரு பெரிய வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணல ஐ வுட் புட் ரீசனபிளி வெல் ஓகே. ஏன்னா 3-4 வருஷம் அப்பு 20%, 30% கொடுத்துட்டு ஒரு வருஷமாவது குறைச்சி கொடுக்காட்டி மக்கள் வந்து அப்புறம் இந்த முதலீட்டு களத்தை வந்து ஒரு சூதாட்ட களமாக மாற்றிடுவாங்க. டவுனே வராதுன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு பணத்தை பம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னைக்கே ஒரு நாள் வெடிச்சிச்சுன்னா அது பெரிய அபாயத்தை உருவாக்கும். ஸோ அதை விட திஸ் இஸ் மச் பெட்டர் ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ்ல. இந்த ஸ்லோ டவுன் வந்து இட் வாஸ் மச் நீடட் அப்படின்னு சொல்லுது. மார்க்கெட் வந்து டவுன் ஆகாம ஃபிளாட்டா கண்டினியூ ஆயிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்ல அந்த டவுன் டர்னை தடுத்தது இந்த நம்ம முன்னாடியே பேசின ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தானா, இல்லை வேற ஏதாவது நடந்திருக்கா சார்? 2-3 ஐட்டத்தை சொல்லுவேன். ஒன்று வந்து ஓகே இன்கம் டேக்ஸ் பூஸ்ட், அது இந்த வருஷம் தான் இனிமேல் இப்போ தான் இந்த போஸ்ட் ஏப்ரல் தான் அது நடைமுறைக்கே வந்தது. ஸோ தென் நீங்கள் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி. தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தே ஆர் பவரிங் த மார்க்கெட்.
ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எஸ்ஐபி ஆகட்டும் ஏறிக்கிட்டே போச்சு. இப்போ கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு மேலே இருக்கும் எஸ்ஐபி மந்த் ரெயின் ஆர் ஷைன் வந்துகிட்டு இருக்கு. இது தவிர உங்களுக்கு என்பிஎஸ் பணம், பிஎஃப் பணம், இபிஎஃப்ஓ பணம், உங்களுக்கு டைரக்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பணம், இது மாதிரி பண்புவத்திலிருந்தும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 2025 கொஞ்சம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங்லாம் குறைஞ்சிது, நல்லாவே குறைஞ்சிது. ஏன்னா நிறைய பேர் ஐயோ எப்போ போட்டாலும் பணம் கிடைக்காது இந்த மார்க்கெட்லங்கிறத புரிஞ்சுக்கினாங்க. அதர்வைஸ் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங்ஸ்லாம் ஹியூஜ் நம்பர்ஸில் போய்கிட்டு இருந்துச்சு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக. இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு. பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னுடைய பவர், இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னுடைய பவர் நவ் ஸ்டார்டட் ஷோயிங் இட் இஸ் இன் லைம் லைட். இது இந்த வருஷம் மட்டுமல்ல, இன்னும் வரும் பல வருடங்களுக்கும் இந்த பவர், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னுடைய பவர் டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த திங்ஸ் விச் பவர்ட் த மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா அஃப்கோர்ஸ் a conducive environment for investments, a good governance, government, all those things எல்லாமே it matters. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பவர் மார்க்கெட்டுக்கு ஜாஸ்தியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் எஸ்ஐபி ஸ்டாப் பண்றது இல்ல கேன்சல் பண்றது இதெல்லாமும் நிறைய நடக்குது, அதோட பர்சன்டேஜும் அதிகமாகுது அப்படிங்கிற செய்திகளும் பார்க்க முடியுது. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணல, இது ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பண்றாங்க, ஒரு பபிள் பஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட இதை பார்க்கலாம்ல சார்? இப்போ பபிள் பர்ஸ்ட் அப்படின்னா இப்போ மார்க்கெட் இன்னும் ஏறிக்கிட்டே போயிருக்கணும். அவங்க குறைச்சி கொண்டு வர அவங்க பணத்தை கொண்டு வந்தா கூட மார்க்கெட் ஏறலை. ஸோ சம்மன் ஹஸ் சோல்டு. அப்போ பேலன்சிங் ஆகுது. ஸோ அப்போ பபுள்னா இட் இஸ் ஒன் வே ரேலி, அப்சைட் மட்டுமே போய்கிட்டு இருக்கும். இங்கே ஒருத்தங்க பணம் கொண்டு வராங்கன்னு ஒருத்தர் வெளியில் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க ஒருத்தனை. அது மார்க்கெட்டுக்கு பெட்டர். அது பபுள் டெரிட்டரி கிடையாது. டெஃபினெட்லி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஃபினட்டாக இந்தியா இஸ் நாட் இன் அ பபுள் டெரிட்டரி. அதுவும் லாஸ்ட் 15 months மார்க்கெட் ஸ்லோ டவுனுக்கு அப்புறம் பபுள் டெரிட்டரியில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ ஓன்ட் சே எஸ், இட் இஸ் நோ. பபுள் டெரிட்டரியில் கிடையாது இந்தியன் மார்க்கெட்டு. ஏன்னா லாஸ்ட் 15 மாதமாக நம்ம ஸ்லோ டவுனை பார்க்குறோம். இது என்னென்னா ஒரு புது எழுச்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பவர் ஆஃப் ஈக்விட்டியை புரிஞ்சுக்கிறாங்க, பவர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை புரிஞ்சுக்கிறாங்க, பவர் ஆஃப் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை புரிஞ்சுக்கிறாங்க. கிராஜுவலாக தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் இட். ரெண்டாவது ஒரு லெவலுக்கு மேலே அவங்களாலையும் வாங்கி அசட்ஸை பாதுகாக்க முடியலை. அது கோல்டு அசட் ஆகட்டும், சில்வர் அசட் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், ஃப்ளாட் ஆகட்டும், பிளாட் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வாங்கி பராமரிப்பதுங்கிறது காஸ்ட்லி அஃபேர் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு மோர் ரிஸ்கியர் அஃபேர் ஆயிடுச்சு. ஸோ அதனால பீப்புள் ஆர் மூவிங் டுவோர்ட்ஸ் ஈக்விட்டி. த கல்ச்சர், கலாச்சாரமே மாறுது. ஈக்விட்டி கலாச்சாரத்துக்கு இந்தியன் பப்ளிக் மாறிக்கிட்டு இருக்காங்க. பர்டிகுலர்லி மோர் யங்ஸ்டர்ஸ் ஆர் சேஞ்சிங். ஸோ இது ஒரு பெரிய திருப்பு முனையாக தான் இந்திய பொருளாதாரத்துக்காகட்டும், இந்திய முதலீட்டு சந்தைக்காகட்டும், இது எல்லாமே ஒரு திருப்பு முனையாத்தான் நான் பார்க்குறேன். ஒரு பெரிய திருப்பு முனைனே சொல்லலாம். ஸோ ஈக்விட்டியை நோக்கி மக்கள் நிறைய இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படிங்கிறத பேசுகிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, குறிப்பாக இந்த 2025ல. அப்படி இருக்கும்போது மக்கள் இன்னும் நிறைய இடிஎஃப்ஸ் மாதிரியான விஷயங்களையும் கன்சிடர் பண்ணுறாங்க. நிறைய ஏஎம்சிஸ் அவங்களோட இடிஎஃப்ஸை பிளாக் பண்ணுற அளவுக்கு மக்கள் நிறைய அதில் முதலீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறீங்க சார்? ஜென்ரலாக இது ஹியூமன் டெண்டன்சி, நத்திங் ராங். சைக்காலஜி படி ஒரு இடத்துல எனக்கு ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா அதில் இன்னும் போடுவோம்னு ஒரு காலத்தில் ரியல் எஸ்டேட்டுக்கு பண்ணாங்க, ஒரு காலத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பண்ணாங்க, இப்போ கோல்டு அண்ட் சில்வருக்கு பண்ணுறாங்க. ஸோ இது மோர் ஒரு கூட்டத்தினுடைய ஒரு பெரிய கூட்டத்தினுடைய எஃபெக்ட். அவங்க ஒருத்தர் பாருங்க, நான் 40,000 ரூபாய்க்கு வாங்கினேன், இன்னைக்கு கோல்டு ₹1,00,000 ஆயிடுச்சு. ஒருத்தர் சில்வர் நான் 80,000 கிலோ வாங்கினேன், 70,000, இன்னைக்கு 2.5 லட்சம் ஆயிடுச்சு. அப்படி இன்னும் ஃபேமிலி, சுற்று வட்டாரங்கள், நண்பர்கள் வட்டாரங்களில் பேசல எல்லாருக்குமே இந்த எக்ஸைட்மெண்ட் அதிகரிக்கும். ஐயோ நம்ம பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோமோ, போட்டை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு வேகமாக வாங்க நுழைவார்கள். இது இதுக்கு மட்டுமல்ல, எல்லா அசட் கிளாஸுக்கும் நடக்கக்கூடிய ஒன்று. பட் நம்ம ஒன்று கருத்தில் என்ன கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்தியன்ஸ் ஆல்ரெடி தே ஆர் ஓவர் ஓன்ட் இன் கோல்டு அண்ட் சில்வர். பர்டிகுலர்லி கோல்டு. எல்லா குடும்பத்திலையும் நீங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லா குடும்பத்துக்கிட்டையும் ஆல்ரெடி கோல்டு எனஃபாக இருக்குது. ஸோ இப்போ அது ரிட்டர்ன்ஸ் தருது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் ETF நாங்கள் ஒரு டைரக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே அசட் கிளாஸ் தான். தாராளமாக முதலீடு செய்கிறதுல தப்பு இல்லை. எது அதிக லாபத்தை தருதோ அங்கே முதலீடு செய்கிறதுலையும் தப்பு இல்லை. பட் கோல்டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா, கோல்டுக்கும் நிஃப்டிக்கும் அல்லது கோல்டுக்கும் சென்செக்ஸுக்கும் உள்ள அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ரேஷியோ இஃப் ஐம் ரைட், இட்ஸ் அரௌண்ட் 1.4 இருக்குது கோல்டு சென்செக்ஸ் ரேஷியோ.
ஸோ அந்த 1.4 இருக்கிறது வந்து எதை காமிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து காஸ்ட்லியராக இருக்குது, ஈக்விட்டி வந்து சீப்பராக இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. நான் அதுக்காக கோல்டு நாளைக்கே ஏறுறதை நிப்பாட்டிடும்னு சொல்லலை, இன்னமும் ஏறலாம். ஆஸ் லாங் அஸ் கவர்மெண்ட்ஸ் பை பண்ணுற வரைக்கும் கோல்டு இன்னமும் ஏறிக்கிட்டே போகலாம். அதில் எதுவும் மாற்று கருத்து இல்லை. கவர்மெண்ட் எப்போ வாங்குறதை நிப்பாட்டுறாங்களோ அப்போ தான் கோல்டு விழுகும். பட் இன்னைக்கு எனக்கு ஒரு ஒரு 1,00,000 இருக்கு, நான் கோல்டில் போடணுமா அல்லது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் போடணுமா அப்படின்னு யாரும் கேட்டாங்கன்னா, ஐ வுட் பர்சனலி சஜஸ்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன்னா பர்டிகுலர்லி இந்த கோல்டு ஈக்விட்டி ரேஷியோனால. அண்ட் இல்லை ஸ்டில் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா ஒரு 10%, 20%, 10,000, 20,000 கோல்டில் போட்டுக்கோங்க, மீதி ஒரு 80,000 வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்டுக்கோங்க அப்படின்னு தான் நம்ம இன் ஜென்ரலாக சொல்லுவோம். இது மெயின்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ரேஷியோ. ஸோ அதனால வந்து கோல்டுக்கு வந்து ஆல்வேஸ் ஒரு அலோகேஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, ஈக்விட்டி வந்து ஒரு க்ரோத் அசெட் கிளாஸு, கோல்டு சில்வர்லாம் ஒரு ஸ்பெகுலேட்டிவ் அசெட் கிளாஸு. ஸோ அதனால வந்து ஈக்விட்டியில் அதிக போர்ஷனும், கோல்டு சில்வரில் பர்டிகுலர்லி அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் கொஞ்சம் குறைஞ்ச போர்ஷனும் ஒரு 10 to 20% வச்சிங்கன்னா போதும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து. முன்ன எப்பவுமே இல்லாத அளவுக்கு எஃப்ஐஎஸ் இந்த வருஷம் இந்தியன் மார்க்கெட்ல இருந்து வெளியேறி இருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். ஸோ குளோபல் மார்க்கெட்ல இந்தியன் மார்க்கெட் அதோட இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் இழக்க ஆரம்பிச்சிருச்சா இந்த எஃப்ஐஎஸ் வெளியேறதுனால? இல்லை, எஃப்ஐஐஸ்க்கு வந்து பல உலகம் பூரா அவங்களுக்கு வீடு தான். ஸோ இதை விட அட்ராக்டிவாக இருக்க ரீஜியன், எனக்கு யூரோப்பில் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும்னு போயிருப்பாங்க, சைனாவில் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும்னு போயிருப்பாங்க, அல்லது வேறு சவுத் அமெரிக்காவில் பெட்டராக கிடைக்கும்னா எனக்கு ரிட்டர்ன்ஸ் பெட்டராக கிடைக்கும்னா தி கீப் ஆன் ரொட்டேட்டிங். தட் இஸ் ஒன். செகண்ட் வந்து இப்போ இது மாதிரி கோல்டு சில்வர் மாதிரி அசட் கிளாஸஸ் எனக்கு கொஞ்சம் குயிக்காக ரிட்டர்ன் கொடுக்குன்னு சொல்லி அங்கே போய் மூவ் பண்ணியிருக்கலாம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸில் டாலர் இஸ் பிகமிங் ஸ்ட்ராங்கர், நான் வெளியில் வச்சுக்கிட்டே இருந்தேன்னா என்னுடைய ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி சேல் பண்ணிட்டு யூஎஸ்க்கு பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இது எல்லாம் கம்பைன் பண்ணித்தான் இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம எஃப்ஐஐஸ் வந்து நெக்ஸ்ட் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்தியா வந்து நாட் நெசசரிலி பேட், பட் எல்ஸ்வேர் இட் இஸ் மோர் அட்ராக்டிவ் அப்படின்னு. பட் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து மேஜராக பண்ணக்கூடியது வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ வந்து இந்தியன் மார்க்கெட் தான், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம ஆஸ் அன் இந்தியன் இன்வெஸ்டர், ஏன்னா எவ்ரி மார்க்கெட் கோஸ் அப் அண்ட் கோஸ் டவுன். ஸோ அப்படிங்கிற வந்து இப்போ நம்ம மார்க்கெட் டவுனாக இருக்குது அப்படிங்கிற நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுனா புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்னொரு மார்க்கெட்டை ஷார்ட்டாக இருக்க மார்க்கெட்டில் போய் நம்ம பண்ணாமல் இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் பண்ணிக்கிறது வந்து இப்போ டவுனாக இருந்தாலும் நெக்ஸ்ட் ஒரு 2 years 3 years பாசிட்டிவாக ஆகிடும், நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த 2025 நம்ம கொஞ்சம் ஃப்ளாட்டான இயர் தான் அப்படிங்கிறத பேசியிருந்தோம். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த 2025லேருந்து என்ன டேக்அவே எடுத்துக்கலாம் சார்? என்ன லேர்னிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒருமுகமாகவே ஏறிக்கிட்டு இருக்காது. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து இட் இஸ் எ கேபிட்டல் அசெட். ஸோ இந்த கேபிட்டல் அசெட் வந்து எந்த கேபிட்டல் அசெட்டில் போட்டிங்கனாலும் அது 2-3 வருஷம் அமைதியாக இருக்கும், அப்புறம் ஒரு 2-3 வருஷத்தில் டோட்டல் 5-6 வருஷத்துக்கு உண்டான ரிட்டர்னை சேர்த்து தரும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏற்றம் இறக்கம் வந்து சகஜம். மியூச்சுவல் ஃபண்டு எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இதெல்லாம் சகஜம். நம்ம போடுறது லாங் டேர்முக்கு தான், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு தான் போடுறோம். அது மாதிரி பணத்தை தான் கொண்டாந்து ஈக்விட்டியில் போடணும், அப்படித்தான் நம்ம போட சொல்கிறோம். இருந்தாலும் மக்களுடைய மனது வந்து இந்த 1 year ரிட்டர்னை கம்பேர் பண்ணி பார்த்து 1 year எனக்கு கிடைக்கல, நான் எப்படி தான் போடுறது, 6% கிடைச்சிருக்கேன், கோல்டில் போட்டால் 70% கிடைச்சிருக்கோம், வெள்ளிக்க போட்டால் எனக்கு 100%க்கு மேலே கிடைச்சிருக்கும் அப்படின்னு மக்கள் வந்து கொஞ்சம் அவங்களுடைய மனசை வந்து அலபாய விடுறாங்க. அது அவசியம் அல்ல. ஒரு சொத்தை நம்பி நீங்கள் போட்டிங்கன்னா லாங் டேர்மில் ஈக்விட்டி வில் ஷுட் அவுட் பெர்ஃபார்ம் ஆல் அசெட் கிளாஸஸ். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். அண்ட் 2026 வரப்போகுது. ஸோ மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் சார்? லைக் 2026 வந்து 2025 பெட்டரான இயராக தான் இருக்கும் அப்படின்னு தான் இன்வெஸ்ட்மெண்ட் கம்யூனிட்டி, மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி, சிஇஓ, சிஐஓஸ், ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இன் ஜென்ரல் ஒப்பீனியன் வந்து 2026 ஷுட் பி எ பெட்டர் இயர் ஃபார் இந்தியா. 2025 வந்து கொஞ்சம் சப்டியூடாக இருந்துச்சு, பட் 2026 வந்து பெட்டர் இயர். இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் மகிழ்ச்சி ஆவாங்க. எந்தெந்த செக்மெண்ட் லைக் ஸ்மால் கேப், மிட் கேப்லாம் எதெல்லாம் கீழே போச்சோ அதெல்லாம் மேலே ஏறி வந்ததுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கோல்டு சில்வர் இன்னும் ஸ்டில் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னா இட் குட் கண்டினியூ. நோ ஒன் கேன், ஏன்னா ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஜோனில் இருக்கையில் வி கான் கஸ். ஒரு வேல்யூ ஜோனில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி கோல்டு சில்வர் வேல்யூ ஜோனில் கிடையாது. ஸோ ஒரு போர்ஷனை கோல்டு சில்வருக்கு அலோகேட் பண்ணிவிட்டு
மேஜர் அலோகேஷனை வந்து டுவோர்ட்ஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்கிறது வந்து 2026 நன்மை பயக்கும் அப்படின்னு தான் நம்ம நம்புறோம். இந்த 2025 மார்க்கெட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸ் கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சத்யா. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.